Hello friends, vanakkam and welcome to Tamil Pangu Sandhai. நான் உங்கள் கோபி. மார்க்கெட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 to 2 months-ஆவே நல்லாவே ரேலி ஆயிட்டு இருந்தது. அண்ட் அப்படி ஆல்மோஸ்ட் 18,000 வரைக்குமே டச் ஆன நிஃப்டி 50 வந்து அங்கிருந்து ரெண்டாவது நாளா ஃபாலோ ஆயிட்டு இருக்கு. அதாவது இன்னைக்கு நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 267 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.51% நெகட்டிவ்ல 17,490ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் அதுவே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 688 பாயிண்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகி 1.77% நெகட்டிவ்ல 38,297ல க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இந்த மார்க்கெட் ஃபாலோ பத்தி சிஎல்எஸ்ஏ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ மார்க்கெட்டுக்கு நியர் டேர்ம்ல டவுன் சைட் ரிஸ்க் இருக்கு. அண்ட் பேஸ் கேஸ் அதாவது சாதாரணமாகவே வந்து 5 to 8% கரெக்ட் ஆகணும். ஆனால் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா 200 டிஎம்ஏக்கு மேலே தான் இருக்கு. அண்ட் அதுவே யூஎஸ் மார்க்கெட்ஸ் வந்து 200 டிஎம்ஏக்கு மேலே சஸ்டெயின் ஆக முடியலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூஎஸ் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அதோட ஜூன் லோஸை வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எனிவே நம்ம எப்பவும் சொல்றது போல தான் மார்க்கெட் கரெக்ஷன்ன்றது ஆப்பர்ச்சுனிட்டியாக பாருங்க. ஆனால் ஜஸ்ட் 1% மார்க்கெட் ஃபால் ஆகிறப்பவே உங்களோட எல்லா பொசிஷன்ஸும் எடுத்துடாதீங்க. பர்டிகுலர் லெவல்ஸில் மார்க்கெட் ஃபால் ஆக கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட பொசிஷன்ஸை ஆட் பண்ணுங்க. அண்ட் இந்த வாரம் ஃப்ரைடே அதாவது ஆகஸ்ட் 26 அன்னைக்கு ஜாக்சன் ஹோல் சிம்போசியமில் ஃபெட் சேர்மனோட ஸ்பீச் இருக்கு. ஸோ அதில் ஃபெட் வந்து ஏதாவது முக்கியமான அப்டேட்ஸை கொடுக்குறாங்களான்றதை இன்வெஸ்டர்ஸ் கவனிப்பாங்க. ஓகே, அடுத்து ஷில்பா மெடிக்கேரோட அப்டேட்டை பார்க்கலாம். ஷில்பா மெடிக்கேர் கம்பெனி வந்து அதாலி முபாபுன்ற ஹை கான்சன்ட்ரேஷன் பயோசிமிலரோட ஃபேஸ் 3 ஹியூமன் கிளினிக்கல் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆக்சுவலாக இது கம்பெனியோட ஃபர்ஸ்ட் பயோசிமிலர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட மார்க்கெட்டிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் லைசன்ஸ்க்காக இந்தியாவோட ட்ரக் ரெகுலேட்டரான சிடிஎஸ்சிஓ அதாவது சென்ட்ரல் ட்ரக் ஸ்டாண்டர்ட் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷனுக்கு ரிவ்யூக்கு அனுப்பிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ட்ரக் வந்து யாருக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், பிளேக் சோரியாசிஸ் அண்ட் அதே போல க்ரோன்ஸ் டிசீஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த டிசீஸ்ல இந்தியாவுக்கு தான் லார்ஜஸ்ட் பேஷண்ட் பாப்புலேஷன் இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த பயோசிமிலரோட ஃபேஸ் 3 ஹியூமன் கிளினிக்கல் ஸ்டடீஸ் கம்ப்ளீட் பண்ண அப்டேட் வந்த பிறகு இதோட ஷேர் பிரைஸ் இன்னைக்கு எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே ஷில்பா மெடிக்கேரோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.97% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸோட அப்டேட்டை பார்க்கலாம். கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸ் கம்பெனி வந்து குஜராத்தில் லேமினேட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியோட கமர்ஷியல் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கெப்பாசிட்டி வந்து 3.4 மில்லியன் லேமினேட் ஷீட்ஸ் பர் ஆனம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட ஃபுல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷனில் கம்பெனிக்கு அரௌண்ட் 150 crores ரெவன்யூ வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட இன்ஸ்டால்டு கெப்பாசிட்டியோட சேர்ந்து கம்பெனிக்கு டோட்டலாக பார்த்தீங்கன்னா 19.02 மில்லியன் லேமினேட் ஷீட்ஸ் பர் ஆனம் கெப்பாசிட்டி இருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. அண்ட் ஈவன் இப்போ கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கிற மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை அப்கிரேட் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க. அதாவது அதோட அப்கிரேட் வந்து இந்த ஃபினான்ஷியல் இயர் 2023ோட Q4ல முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த அப்கிரேடேஷனுக்கு அப்புறமா இந்த மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியோட கெப்பாசிட்டின்றது அரௌண்ட் 5.4 மில்லியன் லேமினேட் ஷீட்ஸ் பர் ஆனமா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அதோட ஃபுல் கெப்பாசிட்டி யூட்டிலைசேஷன்ல அரௌண்ட் 250 crores ரெவன்யூ ஜென்ரேட் பண்ற பொட்டன்ஷியல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவரால் குஜராத்தில் லேமினேட் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியோட கமர்ஷியல் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு இந்த அப்டேட் வந்ததுனால இன்னைக்கு இதோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே கிரீன்லாம் இண்டஸ்ட்ரீஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 3.31% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து அதானி பவரோட அப்டேட்டை பார்க்கலாம். அதானி பவர் கம்பெனி வந்து டிபி பவர்ன்ற கம்பெனியை 1017 crores வாங்கியிருக்கிறதா அப்டேட் வந்திருக்கு. ஆக்சுவலாக இந்த டிபி பவர்ன்ற கம்பெனிக்கு சத்தீஸ்கரில் அரௌண்ட் 1200 மெகாவாட் கெப்பாசிட்டி கொண்ட தெர்மல் பிளான்ட் இருக்கு. ஸோ இந்த அப்டேட்னால இன்னைக்கு அதானி பவரோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே அதானி பவரோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 5% ரைஸ் ஆகி அப்பர் சர்க்யூட்டை ஹிட் பண்ணியிருக்கு. ஓகே, அடுத்து கவர்மெண்ட் வந்து சோலார் பிவி மாடியூல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு சில கம்பெனிஸோட லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதா சோர்சஸ் கிட்ட இருந்து அப்டேட் வந்திருக்கு. அதாவது கவர்மெண்ட் வந்து டிசம்பர் 2022க்குள்ள 100 கிகாவாட் சோலார் கெப்பாசிட்டி அச்சீவ் பண்ணணுன்ற டார்கெட் வச்சுட்டு இருக்கிறதாவும் ஸோ அதுக்கு சோலார் பிவி மாடியூல்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு புது கம்பெனிஸோட லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறதாவும் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த லிஸ்ட்டில் முக்கியமாக வந்து பாரத் எலக்ட்ரானிக்ஸ், சென்ட்ரல் எலக்ட்ரானிக்ஸ், விசாகா இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் அதே போல் ஸ்வெலக்ட் எனர்ஜி சிஸ்டம்ஸ் எல்லாமே இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கவர்மெண்டோட சோலார் ப்ராஜெக்ட்ஸில் இவங்களை என்லிஸ்ட் பண்ணதுனால இந்த கம்பெனிஸ்க்கு பெரிய ஆர்டர்ஸ் வந்து பெனிஃபிட் ஆவாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு பாரத் எலக்ட்ரானிக்ஸோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பார்க்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே பாரத் எலக்ட்ரானிக்ஸோட ஷேர் பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1.4% பாசிட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து ஐஎக்ஸோட அப்டேட்டை பார்க்கலாம். ஐஎக்ஸோட பவர் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம்ல ரீசெண்டா பாத்தீங்கன்னா 13 ஸ்டேட்ஸுக்கு சேர்ந்த கம்பெனிஸை வந்து ட்ரேட் பண்றதுக்கு பேன் பண்ணியிருந்தாங்க. ஆனா அதுல 10 ஸ்டேட்ஸை வந்து பேன்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்கிறதாவும் அண்ட் வெறும் 3 ஸ்டேட்ஸ் மட்டும் தான் இப்ப பேன்ல கண்டினியூ ஆகுறதாவும் சொல்லியிருக்காங்க.
அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீர், கர்நாடகா அண்ட் மிசோரம் ஸ்டேட்ஸோட கம்பெனிஸ் மட்டும் தான் இப்போதுக்கு IEXோட பவர் எக்ஸ்சேஞ்ச் பிளாட்ஃபார்ம்ல ட்ரேட் பண்றதுக்கு பேன் பண்ணியிருக்கிறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஓரளவுக்கு IEXக்கு ரிலீஃபா இருந்தாலும் கர்நாடகான்ற ஓரளவுக்கு பெரிய ஸ்டேட் ஸ்டில் பேன்ல இருக்கிறது ஓரளவுக்கு நெகட்டிவா தான் இருக்கு. அண்ட் ஆக்சுவலா மற்ற ஸ்டேட்ஸ் எய்தர் அவங்களோட டியூஸை பே பண்ணதுனாலையும் இல்ல குறிப்பிட்ட டைம்குள்ள அவங்களோட ரீபேமெண்ட்கான பிளானை ப்ரொவைட் பண்ணதுனாலையும் அவங்கள பேன்ல இருந்து ரிமூவ் பண்ணிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு IEXோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு எண்ட் ஆஃப் த டே IEXோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4.06% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து இன்னைக்கு என்னோட பொசிஷனோட அப்டேட்னு பாக்குறப்போ இன்னைக்கு என்னோட எக்ஸிஸ்டிங் பொசிஷன்ஸ் நான் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் புதுசா IEXோட செப்டம்பர் எக்ஸ்பெரியோட 140 புட் ஆப்ஷனை செல் பண்ணிருக்கேன். ஸோ இதுக்கான ரீசன் ரீசெண்டாக IEX பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஃபாலோ ஆகிட்டு இருந்தது. அண்ட் அந்த கண்டினியூஸ் ஃபாலோன்றது அரௌண்ட் 150 லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்திருந்தது. அண்ட் ஈவன் 2 வாட்டி அதே லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்ததுனால 150ன்றது IEXக்கு ஓரளவுக்கு பெட்டர் சப்போர்ட்டாக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். ஆனால் இப்போ இருக்கிற மார்க்கெட்டோட ஃபால்னால இன்னும் கொஞ்சம் சேஃபான பொசிஷன்ஸ் எடுக்கலாம்னு 140 புட் ஆப்ஷன் செல் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து ரத்னமணி மெட்டல்ஸ் அண்ட் டியூப்ஸ்ன்ற கம்பெனியோட அப்டேட்டை பார்க்கலாம். ரத்னமணி மெட்டல்ஸ்ன்ற கம்பெனிக்கு இந்த கரண்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் ஃபோர்ட் நைட், அதாவது ஃபர்ஸ்ட் 14 டேஸ்ல அரௌண்ட் 1186 crores வர்த்துள்ள புது ஆர்டர்ஸ் வந்திருக்கிறதா அப்டேட் பண்ணிருக்காங்க. ஸோ அதில் 1083 crores டொமஸ்டிக் ஆர்டர்னு சொல்லியிருக்காங்க அண்ட் 103 crores எக்ஸ்போர்ட் ஆர்டர்ஸ்னு சொல்லியிருக்காங்க. எனிவே இந்த அப்டேட்க்கு அப்புறமா இன்னைக்கு ரத்னமணி மெட்டல்ஸ் அண்ட் டியூப்ஸ்ன்ற கம்பெனியோட ஷேர் பிரைஸ் எப்படி ரியாக்ட் ஆயிருக்குன்னு பாக்குறப்போ இன்னைக்கு மார்னிங் ஓரளவுக்கு பாசிட்டிவ் ரைஸ் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த டே ரத்னமணி மெட்டல்ஸோட ஷேர் பிரைஸ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 0.06% நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்து கவர்மெண்ட் சவரின் கோல்ட் பாண்ட்ஸ் 2022-23 செகண்ட் சீரீஸோட சப்ஸ்கிரிப்ஷனை ஓபன் பண்ணிருக்காங்க. அதாவது இன்னைக்குல இருந்து இந்த வாரம் ஃப்ரைடே வரைக்கும் இதோட சப்ஸ்கிரிப்ஷன் ஓப்பனா இருக்கும். ஸோ நீங்க அப்ளை பண்ணணும்னா உங்களோட brokerage அக்கௌண்ட்ஸ்ல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் இதோட இஷ்யூ பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக 5197 rupees per gram. ஆனால் ஆன்லைனில் பே பண்ணுறவங்களுக்கு 50 rupees டிஸ்கவுண்ட். ஸோ brokerage அக்கௌண்ட்டில் பே பண்ணுறவங்களுக்கும் 50 rupees டிஸ்கவுண்ட். ஸோ அப்படி பார்க்குறப்போ ஒரு கிராம்ன்றது 5147 rupeesக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. அண்ட் இதுக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ன்றது 2.5% per annumனு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக நீங்கள் மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் கோல்ட்ஸை வாங்குறதை விட செவரின் கோல்ட் பாண்ட்ஸ் வாங்குறது பெட்டராகவே இருக்கும். அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்காக பிசிக்கல் கோல்டோ இல்ல காயினோ இல்ல கோல்டு ஃபண்ட் ஆர் கோல்டு ETF வாங்குறதை விட செவரின் கோல்ட் பாண்ட்ஸ்ன்றது பெட்டரா இருக்கும். ஏன்னா மற்ற ஃபார்ம்ஸ் ஆஃப் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜஸ்னு இருக்கும். ஆனா இதுல உங்களுக்கு எந்த ஒரு சார்ஜஸும் இருக்காது. அண்ட் அடிஷனலா உங்களுக்கு வருஷத்துக்கு 2.5% இன்ட்ரெஸ்ட்டை கொடுப்பாங்க. ஓகே, அடுத்து இந்த வாரம் எக்ஸ்பைரி ஆகிற நிஃப்டியோட ஆப்ஷன் செயின் பாக்குறப்போ கால் ஆப்ஷன் சைட்ல அதிகமான ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 18,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அதிகமா பில்டா இருக்கு. அண்ட் அதுவே புட் ஆப்ஷன் சைடில் அதிகமாக ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்றது அரௌண்ட் 17,000 ஸ்ட்ரைக் பிரைஸ்ல அதிகமாக பில்ட் ஆயிருக்கு. ஸோ இதோட டேட்டா படி பார்க்குறப்போ இந்த வாரத்தோட நிஃப்டி எக்ஸ்பைரி ரேஞ்சுன்றது 17,000ல இருந்து 18,000க்குள்ள இருக்கும்னு எதிர்பார்க்கலாம். எனிவே அடுத்தடுத்த நிஃப்டி எப்படி இருக்க போகுதுன்றதை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை நம்மளோட கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபைனலாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சின்ன ரெக்வஸ்ட், நம்மளோட ஒர்க் அண்ட் எஃபர்ட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்து நம்மளை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஃப்ரீயாவே சப்போர்ட் பண்ணலாம். ஸோ அதுக்காக நீங்கள் பண்ண வேண்டியது நம்ம வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்ம சேனலோட லிங்க் ட்ரீயோட URL கிளிக் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கான லிங்க்ஸ் இருக்கும். ஸோ நீங்களோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ புதுசாக ட்ரேடிங் ஆர் டிமேட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் டேரெக்டாக வெப்சைட்லேருந்து கிரியேட் பண்ணுறதுக்கும் நம்மளோட ரெஃபரல் லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுறதுக்கும் எந்த ஒரு எக்ஸ்ட்ரா சார்ஜஸும் இல்லை. ஸோ டேரெக்டாக வெப்சைட்லேருந்து உங்களோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணுறதை விட நம்மளோட இந்த ரெஃபரல் லிங்க்ஸை யூஸ் பண்ணி உங்களோட அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறப்போ நீங்கள் நம்ம சேனலுக்கு பண்ணக்கூடிய உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டாக இருக்கும். அண்ட் அதே போல் நீங்கள் லைஃப் இன்சூரன்ஸில் அப்ளை பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுற கேரண்டட் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ் ஆர் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆர் வெஹிக்கிள் இன்சூரன்ஸ்னு இதில் எதில் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. ஸோ இந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ப்ராடக்டோட ஃப்ரீ டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுப்போம். அடுத்து அதில் ஹேசல் ஃப்ரீ அப்ளை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம். அண்ட் அப்ளை பண்ண பிறகும் லைஃப் லாங் உங்களுக்கான பர்சனல் சப்போர்ட் ஃப்ரீயாகவே கொடுப்போம். அடுத்து ஃப்ரீ ஃபினான்ஷியல் பிளானிங் கன்சல்டன்சி வேணும்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணுங்க. அடுத்து ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு லிங்க் ஆகாத அண்ட் அதோட வோலட்டிலிட்டி இல்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆன பாண்ட்ஸ், டெபஞ்சர்ஸ், இன்வாய்ஸ் டிஸ்கவுண்டிங்னு ஃபிக்ஸ்டு ரிட்டர்ன் கொடுக்குற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்றதுக்கான ட்ரேட் கிரெட் ஆர் வின்ட்வெல்த்தோட அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கு இந்த லிங்கை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதே போல கிரிப்டோ கரன்சில ட்ரேட் பண்றதுக்கான வேசிரெக்ஸ் அக்கௌண்ட் அண்ட் டாக்ஸ் ஃபைலிங் பண்றதுக்கான குவிக்கோ அக்கௌண்ட்டை கிரியேட் பண்றதுக்கும் இந்த லிங்க்ஸை யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபைனலாக நம்மளோட சோஷியல் மீடியாஸில் கனெக்ட் ஆகணும்னா, அதாவது டெலிகிராம் சேனல், இன்ஸ்டாகிராம், யூடியூப்,
ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக்கில் கனெக்ட் ஆகணும்னா இங்க இருக்கிற அதோட லிங்க்ஸை யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. முக்கியமா நம்மளோட டெலிகிராம் சேனலை கனெக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மார்க்கெட் டைமிங்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஈவன் ஒரு ஸ்டாக்கை பத்தி அதோட பாஸ் டேட்டா எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்மளோட டெலிகிராம் சேனல்ன்றது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்தியா புல்ஸ் ஹவுசிங் ஃபினான்ஸை பத்தி ப்ரீவியஸா என்னென்ன அப்டேட்ஸ் வந்திருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா நம்மளோட டெலிகிராம் சேனலுக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா சர்ச் பட்டன் இருக்கும். ஸோ அந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணி இந்தியா புல்ஸ்ன்னு சர்ச் பண்ணுங்க. ஸோ அப்படி சர்ச் பண்ணதுமே இந்தியா புல்ஸ் ரிலேட்டடா என்னென்ன ப்ரீவியஸா அப்டேட் வந்திருக்குன்ற டேட்டா எல்லாமே இங்க லிஸ்ட் ஆயிடும். அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க.